இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, ஒவ்வொரு மனிதனுடைய வார்த்தைக்கும் வலிமை இருக்கிறது. அந்த வலிமையின் வழியாக அது மற்றவர்களை காயப்படுத்தவும் செய்கிறது, சிலரை அது வாழ வைக்கவும் செய்கிறது. மனிதனுடைய வாயினுடைய வார்த்தைக்கு இத்தகைய வலிமை இருக்கிறது என்றால், கடவுளுடைய வார்த்தைக்கு எந்த அளவிற்கு வலிமை இருக்கும் என்பதைத்தான் நம்முடைய படைப்பின் தொடக்கத்திலிருந்து நம்மால் அதை உணர்ந்து கொள்ள முடியும். நாம் விவிலியத்திலே முதல் பகுதியிலே அந்த படைப்பின் தொடக்கத்தை பார்க்கின்ற பொழுது, தந்தையாம் கடவுள் இந்த உலகை படைக்கின்ற பொழுது அவர் எல்லாவற்றையும் தன்னுடைய எண்ணத்தால் மட்டும் அதை உடன்படிக்கையாகவும் அதை உலகில் உருப்பெறவும் வைக்கவில்லை. மாறாக அவர் ஒவ்வொரு வார்த்தையாக அவர் சொல்ல இந்த உலகில் அது வலிமையும் உயிரும் உருவமும் பெற்றது. ஏனெனில் கடவுள் இந்த உலகிலே கடலையும் மீன்களையும் உருவாக்க வேண்டும் என்று அவர் சொல்ல அவை அனைத்தும் அவ்வாறே நடந்தது. வானத்து பறவைகளையும் உயிரினங்களையும் உண்டாகுக என்று சொன்னார், அவை அனைத்தும் அவ்வாறே நிகழ்ந்தது. இவ்வாறு படைப்பின் ஒவ்வொரு நிகழ்வையும் அவர் நிகழ்த்தி கொண்டு அவர் வாயின் வார்த்தைகளை கொண்டு அனைத்தும் செயல் வடிவமானது. ஆனால் மனிதனை படைக்கின்ற பொழுது மட்டும் கடவுள் அவருடைய ஞானத்தாலும் அவருடைய உருவாலும் அவனுடைய சாயலாலும் மனிதனுக்கு தன்னுடைய உயிர் மூச்சை கொடுத்து அவனை உருவாக்கினார், அவனை உலகுக்கு கொண்டு வந்தார். எனவேதான் அவன் கடவுளுடைய ஞானத்தாலும் ஆற்றலாலும் வந்ததால் அவன் பாவமில்லாமல் உலகில் பிறந்தான். அதுவரை பாவம் இல்லாமல் இந்த பாவம் உலகில் வரவில்லை. அவன் எப்பொழுது கடவுளுடைய வார்த்தையை அவன் மீறி நடந்தானோ அப்பொழுதுதான் இந்த உலகில் பாவம் உருப்பெற்றது. எனவேதான் கடவுள் அந்த தொடக்கத்தில் இருந்த ஆதி பெற்றோர்களுக்கு அவர்களுக்கு சாபம் இடுகின்ற பொழுதே இந்த வார்த்தையும் அவர் சொல்லுகின்றால், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன் என்று சொன்ன பொழுது அப்பொழுதே அன்னை மரியாளை பற்றி தந்தையாம் கடவுளுடைய உள்ளத்திலே உதிக்கப்பட்டு விட்டது. ஆனால் பாவியாக இருக்கின்ற இந்த உலகிலே அவள் பிறக்கின்ற பொழுது அந்த பாவம் அவளையும் தொற்றிக்கொள்ளும் என்பதற்காகத்தான் கடவுள் உலகை படைக்கின்ற பொழுது ஞானத்தாலும் அறிவாலும் ஆற்றலாலும் படைக்கப்பட்ட பொழுது பாவமில்லாத அந்த மனிதனிடம் இருந்தது போல அந்த ஞானத்தையும் மீட்பாகவும் இருந்த வார்த்தை வடிவில் இருந்த இயேசு கிறிஸ்து அவர் இந்த உலகில் பிறக்க இருக்கவும் அதன் வழியாக கொடுக்க இருக்கின்ற அந்த மீட்பையும் அன்னை மரியாளுக்கு முதற்கனியாக கொடுக்கப்பட்டது என்பதைத்தான் இன்றைய இரண்டாவது வாசகத்தின் வழியாக நாம் வாசிக்க கேட்கின்றோம். அப்படி என்றால் அன்னை மரியாள் உருப்பெடுத்து அவள் பிறக்கின்ற பொழுது அவள் மனிதனாக இந்த உலகில் பிறந்ததிலிருந்து அவள் வாழ்வத ஒவ்வொரு நொடியிலும் அவள் எப்படி வாழ்ந்தாள் என்பதை இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக நமக்கு சொல்லப்படுகிறது. ஏனெனில் அவள் இறைவனுடைய வார்த்தையும் இறைவனுடைய கட்டளையும் அவள் ஒரு பொழுதும் சற்று கூட்டவும் இல்லை, குறைக்கவும் இல்லை. மாறாக இறைவனுடைய வார்த்தை அவளுக்கு எதை சொல்லிக் கொடுத்ததோ அவை அனைத்தையும் அவளுடைய உள்ளத்திலும் உதிரத்திலும் அவள் நினைத்து அதை தியானித்து கொண்டே தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் அவள் கடத்தினாள். எனவே அவள் பாவ மறுவற்றவளாக இறுதி வரை கீழ்ப்படிதலாலும் பாவல் உண்மையிலேயே அவள் கடவுளுக்கு முன்பாக ஒப்பற்ற கனியாக நின்றாள். எனவேதான் அந்த ஒப்பற்ற கனியை மேன்மைப்படுத்துவதற்காக தந்தையாம் கடவுள் தன்னுடைய வானதூதரை அவளுக்கு அனுப்பி அவளுக்கு தன்னுடைய நற்செய்தியை கொடுக்க அவளை சந்திக்கின்றார் இன்றைய நற்செய்தியின் வழியாக. அதன் வழியாகவே இதோ நீ கருவுற்று ஒரு ஆண்மகனை பெற்றெடுப்பாய், அவள் வழியாக இந்த உலகிற்கு மீட்பு கொடுக்க போகிறாய் என்று சொன்ன பொழுது அவள் அஞ்சினாலும் இது கடவுளுடைய சித்தம் என்றால் அதை முழுமையாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் அதில் ஒரு முழம் அவள் கூட்டவும் இல்லை, ஒரு முழம் அவள் குறைக்கவும் இல்லை. மாறாக அவள் முழுவதையும் கடவுளுடைய திருமுலத்திற்காக தன்னையே அவள் ஒப்புக் கொடுத்தவளாக மாறினாள். அதைத்தான் இன்றைய முதல் வாசகம் சொல்லுகிறது. அப்படி என்றால் அன்னை மரியாள் இறைவனுடைய வார்த்தையை முழுமையாக தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடித்ததால் அவள் எல்லா விதமான கொடைகளையும் கனிகளையும் நிறைந்தவளாக இருந்தாள் என்றுதான் இன்றைய இரண்டாவது வாசகத்தின் வழியாக நமக்கு சொல்லப்படுகிறது. அந்த கொடைகளின் வழியாக அவள் தந்தையாம் கடவுளுடைய விண்ணக கொடையை அவளுக்கு கொடுக்கப்பட்டது. அதே போல அவள் ஒவ்வொன்றையும் இறைவனுடைய வார்த்தையை தன்னுடைய உதரத்திலே பெற்றெடுத்து ஈன்றெடுக்கின்ற ஒரு வல்லமையும் அவளுக்கு கொடுக்கப்பட்டது என்பதையும் இந்த இரண்டாவது வாசகத்தின் வழியாக
தன்னுடைய வார்த்தையால் நம்மை ஈன்றெடுக்க அவர் விரும்பினார் என்ற ஒரு வார்த்தையின் வழியாக வார்த்தையாக இருந்த இறைவனை அவள் தன்னுடைய கருவிலே ஈன்றெடுக்க கடவுள் திருவுளம் கொண்டார் என்ற வார்த்தையை நம்முடைய இரண்டாவது வாசகத்தின் வழியாக நமக்கு சொல்லப்படுகின்றது. அதே வேளையிலே அன்னை மரியாளுடைய அவள் கருவிலே சுமந்தது முதல் குழந்தையாக ஈன்றெடுத்த அந்த நொடி வரைக்கும் அவள் எத்தனையோ துன்பங்களையும் கஷ்டங்களையும் அவமானங்களையும் பட்டிருப்பாள். அவை அனைத்தையும் கடவுளுடைய திருவுளத்திற்காக அவள் முழுமையாக ஒப்பு கொடுத்தாள். எனவேதான் அவள் தன்னுடைய தூய்மையை காத்து கொண்டாள். அதே போல இயேசு குழந்தையாக உருவெடுத்து பிறந்த பிறகு அவருடைய காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த நிகழ்வு வரைக்குமே அவர் தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்தாள். ஏனெனில் இயேசுவை காணிக்கையாக ஒப்பு கொடுத்த பொழுது அங்கு ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது, இதோ உன்னுடைய உள்ளத்தில் ஒரு வாள் ஊடுருவும் என்று சொல்லப்படுகின்ற பொழுதெல்லாம் இந்த நிகழ்வுகள் அனைத்தையும் அவருடைய உள்ளத்திலே இருத்தி சிந்தித்தவளாய் இது அனைத்தும் கடவுளுடைய திருவுளம் என்று அவள் முழுமையாக தன்னை ஒப்படைத்தாள். எனவே அவள் தன்னுடைய மாசை காத்து கொண்டாள். அதே போல அவள் இயேசுவினுடைய நற்செய்தி பணியிலிருந்து அவர் கல்வாரி சிலுவையில் செல்கின்ற வரைக்கும் அவள் அன்னை மரியாள் ஆண்டவர் இயேசுவோடு உடன் நற்செய்தி பணியாளராக பயணித்தாள். அதன் வழியாக அவள் மீண்டும் தன்னை முழுமையாக மாசுபடாமல் காத்து கொண்டாள். எப்பொழுது இயேசு கல்வாரி சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்து அந்த உயிர் போகும் அந்த நொடி வரைக்கும் கூட அவள் முழுமையாக தன்னை தன்னுடைய தந்தையாம் கடவுளுடைய கையிலே ஒப்படைத்து இது கடவுளுடைய திருவுளம் என்றால் இவை அனைத்தும் நிகழட்டும், ஏனெனில் நான் ஆண்டவரின் அடிமையாய் இருக்கிறேன் என்று அவள் தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்தால் அன்றும் அவள் தூய்மை மிகுந்தவளாகவே அதை காத்து கொண்டாள். அதே வேளையிலே ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய துன்பம் என்றால் தான் மீண்டெடுத்த பிள்ளை அவரது உடலை இறந்த உடலாக பார்க்கின்ற பொழுது தன்னுடைய மடியிலே சுமக்கின்ற பொழுது ஒவ்வொரு தாய்க்கும் உச்சக்கட்ட வலியும் வேதனையும் மிகுந்திருக்கும். ஆனால் அவள் அந்த உச்சக்கட்ட வேதனையிலும் கூட இது இறைவனின் திருவுளம் என்பதையும் இதையும் நான் உள்ளத்தில் தாங்கிக் கொண்டேன் என்று அவள் தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்தாள். அதன் வழியாக அவள் தன்னுடைய மாசின்மையை காத்து கொண்டாள். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, அப்படி என்றால் அன்னை மரியாள் தன்னுடைய வாழ்வு முழுவதுமே மாசின்மையாக மாசை தன்னுடைய பத்திரமாக பார்த்து கொண்டாள். ஏனெனில் கடவுள் கொடுத்த அந்த முதற்கனியை அவள் தன்னுடைய வாழ்வாக மாற்றிக்கொண்டாள். இன்று நாம் ஒவ்வொருவருமே இந்த அன்னை மரியாளை தேடி வந்திருக்கின்றோம். நாம் ஒவ்வொருவருமே பாவிகளாக இருந்தாலும் ஒவ்வொரு தாயும் தன்னுடைய பிள்ளை நல்லவனாக இருந்தாலும் கெட்டவனாக இருந்தாலும் ஒவ்வொருவருக்காக தன்னுடைய பிள்ளைகளை தாய் எப்பொழுதும் வெறுப்பதும் இல்லை, அவளை ஒதுக்குவதும் இல்லை. அதே போன்றுதான் இன்று அவருடைய சன்னிதானத்தின் முன்பாக நீங்கள் வந்து நிற்கிறீர்கள். அவள் நமக்காக பரிந்து பேச என்றும் காத்து கொண்டிருக்கிறாள். ஏனெனில் அவள் நம் ஒவ்வொருவருமே அவளது பிள்ளையாக இருப்பதால் அவள் நம்மிடம் பாரபட்சம் பார்ப்பதில்லை. மாறாக அவள் நமக்காக தன்னுடைய திருமகனிடம் பரிந்து பேசி நமக்கு வேண்டிய வரங்களை கொடுக்கின்றவள் தாயாக இருக்கிறாள். ஏனெனில் அவள் இன்றும் மாசின்மை காத்தவளாக மாசை காத்தவளாக இருக்கின்றாள். ஏனெனில் நம் அன்னையானவள் மாசு மறுவற்றவளாய் இருக்கின்றாள். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆமேன்.